ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம அவசரத்துக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு பருப்பு பொடி தான் செய்ய போகிறோங்க. இந்த பருப்பு பொடி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். நிறைய மெத்தடில் பருப்பு பொடி செய்யலாம், இருந்தாலும் இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பருப்பு பொடியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடிகனமாக அகலமாக இருக்க கடாய் ஸ்டவ்வில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு கடாய் சூடேறின பிறகு லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு அதில் ஒரு பங்கு அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தோல் இல்லாத உளுந்தம்பருப்பு, தோலோட இருக்க உளுந்தம்பருப்பு ரெண்டுமே சேர்த்து தான் செய்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக முழு உளுந்தம்பருப்பு தோலோடு இருக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் கைவிடாமல் வறுக்கும் பொழுது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நமக்கு செவந்து பொன்னிறமாக மாறி வரும். கலர் மாறி வர அந்த சமயம் வரைக்கும் உளுந்தை நல்லாவே வறுத்துக்கோங்க. உளுந்து சரியாக வறுக்கலைன்னா நம்மளோட பருப்பு பொடி சுவையாகவும் இருக்காது, மணமாகவும் இருக்காது. அதே போல் கைவிடாமல் வறுக்கும் பொழுது தான் நமக்கு கரெக்டான பக்குவமும் அந்த கலரும் சுவையும் கிடைக்கும். இந்த அளவு வறுப்பட்ட பிறகு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. அதற்கு அடுத்தது இதில் கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா எவ்வளவு உளுந்தம்பருப்பு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. எப்பொழுதுமே நான் இட்லி பொடி செய்யும்பொழுது பொதுவாக உளுந்தம்பருப்போட அளவு தான் அதிகமாக சேர்ப்பேன், சிலர் சமமாக சேர்ப்பாங்க. ஆனால் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்திருக்கு. இதையும் எடுத்து நம்ம தனியாக வச்சிடறோம். இதே கடாயில் உடச்ச உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். கடலைப்பருப்பு எடுத்து அதே அளவு, ஒரு பங்கு முழு உளுந்தம்பருப்பு, அரை பங்கு கடலைப்பருப்பு, அரை பங்கு உடச்ச உளுந்தம்பருப்பு தோலோடு இருந்தது, அதனால் சேர்த்துருக்கேன். உளுந்தம்பருப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொத்தமாக எது வீட்டில் இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். தோலோடு சேர்த்து செய்யும் பொழுது சுவையும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கலர் மட்டும் நமக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியும், அவ்வளவுதான். இதையும் கைவிடாமல் இதே போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வாசனை வரணும். நம்ம வறுக்கும் பொழுது அந்த ஸ்மெல்லு நம்ம வீடு ஃபுல்லாகவே நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது தெரியும். அந்த அளவு கரெக்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. சூப்பராக நம்மளோட உளுந்தம்பருப்பு வறுப்பட்டுடுச்சு. உளுந்தம்பருப்பையும் தனியாக எடுத்துகிட்டு அதே கடாயில் மிளகு வறுத்துக்கலாம். எப்பொழுதுமே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், தீயை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் அதிகப்படுத்திடாதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு சேர்த்துட்டு லைட்டாக இதில் நம்ம பரட்டி விட்டாலே போதும். இந்த சூட்லேயே மிளகு மேலே லைட்டாக அந்த ஸ்மெல் நமக்கு தெரியும், மிளகு வெடிக்கிறதும் தெரியும். அந்த சமயம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்த்துக்கணும். மிளகுல பாதி அளவு தான் சீரகம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா இதில் சேர்த்துக்கலாம். தனியாவையும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. அந்த சூடே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும், ஏன்னா இதெல்லாம் சீக்கிரமாகவே வறுப்பட்டுடும். ஏற்கனவே வறுத்த தனியாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் சூடு ஏறினா போதும், அது வரைக்கும் கலந்து விட்டுடுங்க. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதில் கருப்பு எள்ளு சேர்க்குறேன். கருப்பு எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள் இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கருப்பு எள்ளு சேர்க்குறேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்தேன். அதில் ஒரு பாதி அளவு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் அளவு உங்களுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே போல் இதில் எள்ளும் சேர்த்தாச்சு. எள்ளு சூடான பிறகு அதை எடுத்து தனியாக வச்சாச்சு. மற்ற பருப்பு எல்லாமே ஒன்றா இருக்குது. இப்போ வறுத்த எள்ளை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அந்த சூட்லேயே இது லைட்டாக நமக்கு உப்பில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடும். இப்போ நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்க்கணும். நான் கிட்டத்தட்ட இதில் ஒரு 50 கிராம்லேருந்து 75 கிராம் அளவுக்கு குண்டு மிளகாய் சேர்க்குறேன். கலர் வேணும் அப்படின்றதுக்காக 2 காஷ்மீரி மிளகாவை, ரொம்ப நீளமாக இருந்தது அந்த மிளகாய், அதனால் உடச்சி எடுத்து சேர்த்துருக்கேன். மிளகாய் வறுக்கும் பொழுது உப்பு சேர்த்து வறுத்தா அந்த நெடி கொஞ்சம் குறையும், அதனால் இதை சேர்த்துட்டு இதில் நம்ம வறுக்கிறோம். லைட்டாக மிளகாய் மேலே சூடேறி வரட்டும், கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. இது எல்லாமே ஆறட்டும். ஆறின பிறகு ஃபர்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் மிளகாவை சேர்த்துடுங்க. மிளகாவை சேர்த்துட்டு இது போல் திரியாக அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைக்கணும். உங்களோட மிக்ஸி ஜார் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா மொத்தமாக சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்த்தேன். கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே அரைச்சதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் சேர்த்தாச்சு. லாஸ்ட்டில் இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளை சேர்க்கணும். எள்ளு சேர்த்துட்டு 1-2 நம்ம திரிச்சிட்டு அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துட்டு அப்படின்னு நம்ம ரொம்ப நேரம் ஓட விட்டால் எள்ளுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் பல்ஸில் விட்டு இதே போல் திரியாக அது அரைப்பட்ட உடனே எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு இந்த சமயத்தில் தேவைப்பட்டதுன்னா தூளுப்பு கூட நம்ம சேர்த்து கலந்துக்கலாம்.
இப்போ நம்ம செஞ்சுருக்க இந்த இட்லி பொடியோட அளவு பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்து ஒரு 1/2 கிலோ அளவு வெயிட் இருக்கும். இந்த பருப்பு, மிளகாய் எல்லாமே சேர்த்து. அதே போல் பருப்பு ரொம்ப கரெக்டான அளவு, இது இவ்வளவு தான் போடணும், இது இவ்வளவு தான் போடணுன்றது கிடையாது. உளுந்தம்பருப்பில் ஒரு பாதி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் கூட குறைய பார்த்து சேர்த்து செஞ்சிங்கனாலே டேஸ்ட் அட்டகாசமாக வந்துடும். நம்ம அப்படியே வெயிட் மெஷர் பண்ணி தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. ரஃப்பாக ஈஸியாக எல்லார் வீடுகளையும் செய்யக்கூடிய ஒரு சுவையான இட்லி பொடி தான். நல்லெண்ணெயோட இந்த இட்லி பொடியை சேர்த்து நல்லா கலந்துட்டு சுட சுட இட்லியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.